நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன் போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. சிம்மராசி நேயர்களை, உங்களுக்கு எப்படி இருக்குது? மே 5ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரையில் வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது? கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, சின்ன விஷயத்துக்கெலாம் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தேடி வரும். நம்மளே செவனேன்னு இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். வீண் கோபம் அதிகமாக வரும். இதில் வீட்லேயும் கோபம் அதிகமாக வரும், ஆஃபீஸ்லேயும் கோபம் அதிகமாக வரும். சிலருக்கு நம்ம வேலை கொடுத்தா அந்த வேலையை அவங்க செஞ்சு முடிக்கலைன்னு நமக்கு கோபம் அதிகமாக வரும். ஏன் நான் சொன்ன டைமில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நம்ம சில பேர் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேர் நார்மலாக கேட்டுண்டு கம்முன்னு இருக்கிறவன் இருப்பான். சில பேர் சிம்மராசிக்காரங்க கிட்டேன்னு சொல்லுவான், பாய் அன்னியாச்சும் வேலையாச்சு அப்படின்னு போகிறவன் இருக்கான். அதனால் கவனமாக இருங்க.
அதே போல் தனது செயலில் வெற்றி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடைய சிம்ம ராசி நேயர்களை உங்களை இப்படி சொன்னால் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இந்த சிம்ம ராசிக்குன்னு சொன்னால் கொஞ்சம் யோகமான ஒரு மாதமாக தான் இருக்குது. அந்த மே மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 to 11 ஒரு யோகமான ஒரு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் லாபம், வேலை சிறப்பாக அமையும், நல்ல செய்திகள் தேடி வரும், டென்ஷன் இல்லாமல் நீங்கள் இருக்கணும், கோபம் இல்லாமல் இருக்கணும், போட்டி பொறாமை அதிகமாக உண்டு, குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். இந்த வாரத்தில் குலதெய்வம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க, உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இது பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, பயண வழி, சந்தோஷம் இதெல்லாம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாகன கவனம் தேவை. மருத்துவம் போன்ற படிப்பு வந்து மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும். நான் என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இந்த வாரத்தில் இந்த சிம்ம ராசிக்கு மருத்துவ படிப்பு படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அந்த மருத்துவ படிப்பு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ கவலைப்படாதீங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்து சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாமே இருக்கும். நிலம் விற்க வாங்க இதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும். கடன் வாங்கி சில விஷயங்கள் சுமூகமாக பண்ணுவீங்க. கல்யாணமாக இருக்கட்டும், வீடு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதார பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் சில விஷயங்கள் சமாளிக்கிறீங்க. அதே போல் சில சங்கடம் வந்து மறையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் ஏற்பட்டு மறையும். தேவையில்லாமல் வாக்குவாதம், குடும்பத்திலே வாக்குவாதம் ஏற்பட்டு மறையும். சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், வீட்டில் தேவையில்லாத வீண் வாக்குவாதம், ஒருத்தர் பேசாமல் ஒருத்தர் பேச இந்த வாரத்தில் அந்த ஒரு இது மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு பொருள், கண்ணாடி, ஏதாவது ஒரு பொருள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5ஆம் தேதியிலேருந்து 14 ஒரு பொருள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நீங்களாக போட்டு உடைப்பீங்க, இல்லைன்னா தவறுதலாக ஒரு பொருள் நொறுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. அரசாங்க உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவன் தான் எதிரி. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட இருக்கிறவன் தான் உங்களுக்கு எதிரி. கவனமாக இருங்க. உங்கள் பணியில் கவனம் செலுத்தவும் எதிலும் நிதானம் தேவை. ஸோ இந்த 5ஆம் தேதி to 11 அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது 9, 10 கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கும்பிட வேண்டிய ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லும்போது சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான இந்த வாரத்தில் எடுத்து சூரிய பகவான் வழிபாடு, நவகிரக வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா குரு பயிற்சி இருக்குது, சித்ரா பௌர்ணமி வருது, சனி பிரதோஷம் வருது. அதனால் நீங்கள் வழிபாடு, சூரியன் வழிபாடு, சிவ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு சிவன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது, வழிபாடு பண்ணுறது இந்த வாரத்தில் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லது. முடிஞ்சால் சித்தர் வழிபாடும் பண்ணுங்கள். சுபம். வாழ்க வளமுடன்.